நம்ம பார்க்க போற வீடு மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி என்ன வித்தியாசமா இந்த வீட்ல பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே ஈக்கோ ஃப்ரெண்ட்லி வீடு நீங்க பார்த்திருப்பீங்க. எக்ஸ்போஸ்டு பிரிக் வீடும் பார்த்திருப்பீங்க. பட் இந்த வீடு ஃபுல்லாவே போரத்தம் பிரிக்ல கட்டியிருக்காங்க. அத விட முக்கியமான விஷயம் பில்லர் எதுவுமே யூஸ் பண்ணாம லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர்ல கட்டியிருக்காங்க. அதோட இந்த வீட்ல எங்கேயுமே மரமே யூஸ் பண்ணல. பெயிண்ட், டைல்ஸ், சிமெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களும் கம்மியா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, இப்ப நம்ம வெளியுமே நோட் பண்ணோம். இப்ப இந்த ஒயரிங் பைப் எல்லாமே வெளியவே இருக்கு. ஸ்விட்ச் போர்டுமே வெளிய தான் இருக்கு. கரெக்ட். ம். இங்கேயே வந்து நாங்க ஒரு சிங்க்கும் குடுத்துருக்கோம். ஸோ ஓகே. சில சமயம் வந்து குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்றதுலேருந்து செய்றது எல்லாமே வந்து மெயின் சிங்க்குக்கு போயிடுவாங்க. இன்னொரு சிங்க்குக்கு போயிடுவாங்க. ஆமா, ஆமா, ஆமா. அது டிஸ்டர்ப் இல்லாம இங்கேயே குடுத்துருவோம். இங்கேயே கட் பண்ணிட்டு அப்படியே டைரக்டாவே சர்வ் பண்ண முடியும். எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம ஒரு கேன்டிலிவர்ல ஸ்லாப் குடுத்துருக்கோம். அப்ப எந்த அளவுக்கு அந்த பிளாக்கோட கம்ப்ரசிபிலிட்டி ஸ்ட்ரென்த் ஹெவியா இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு அதோட ஸ்ட்ரென்த் ஹெவியா இருக்கும். ஸோ இந்த ரெஸ்ட் ரூமோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஸோ உள்ள ஒரு பாத்டப் குடுத்துருக்கோம். ஓகே. இங்க இருந்து இந்த வியூவையும் பார்க்க முடியும். ஸோ இந்த பாத்ரூம் ஏரியாக்கு எந்த விதமான வால்ஸும் குடுக்கல. இந்த இடத்த இந்தியனா யூஸ் பண்ணிக்கலாம். அது அப்படியே நம்ம வந்து வெஸ்டர்னா யூஸ் பண்ணிக்கலாம். டாப் லேயர் அப்படி வெஸ்டர்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீட்ட கட்டுனது ரெப்ளிகா ஆர்க்கிடெக்ட்ஸ் அண்ட் பில்டர்ஸ். இந்த வீட்டுடைய ஃபுல் வீடியோல இன்னும் நெறைய டீட்டெயில் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோ மனோஜ் யூடியூப் சேனல்ல இருக்கு.